மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இறைவன் தமது அமைதியை வழங்குவாராக. அனைவருக்கும் வணக்கம். 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டார்கள். அதே போல முதலில் வந்தவர்களும் 1 தெனாரியம் வீதம்தான் பெற்றார்கள். இந்த உலகிலே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இறைவனை பொறுத்த மட்டில் You are most welcome always and you will be served. இதுதான் இறைவனது நியதி. எப்பொழுதுமே திரைப்படத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே செல்கிறோம். பணிக்கு சரியான நேரத்திற்கு சென்று சேருகின்றோம். ஆனால் திருப்பலிக்கு சரியான நேரத்திற்கு செல்லுகின்றோமா என்று கேட்டால் இல்லை. அதை உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? ஃபாதர், நேரத்தோடு வந்தாலும் சரி, இறுதியில் வந்தாலும் சரி, 1 தாலந்து தானே. எனவே சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று என்று சொல்லுகின்ற பொழுது நான் நேராக வந்து இறைவனின் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று செல்ல போகிறேன் என்று சொல்லுவீர்கள். அப்படித்தானே? இல்லை. எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன் என்று குறிப்பிடுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கடவுளின் பிரசன்னத்தை, தேற்றும் அன்பை, அரவணைக்கும் கரத்தை, நாடி நரம்பெல்லாம் மின்னல் என பாய்கின்ற அவரது பேரொளியை ஒரு கணமேனும் நாம் உணர்ந்தால் உண்மையில் எப்பொழுதுமே நாம் காலம் தாழ்த்தாமல் நேரத்தோடு திருப்பலிக்கு வருவோம். நாம் எப்பொழுதுமே பிறரைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிறர் என்ன வைத்திருக்கின்றார்? பிறர் எவ்வளவு சம்பாதிக்கின்றார்? பிறரிடம் என்ன பொருள் இருக்கின்றது? அவருக்கு என்ன கிடைக்கிறது என்றுதான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த தோட்ட தொழிலாளர்களைப் போல அவ்வாறு பார்த்து பார்த்து நமது மன நிம்மதியை இழந்து கொண்டிருக்கின்றோம். உதாரணத்திற்கு யோவான் எழுதிய நற்செய்தி 21வது அதிகாரத்திலே பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து இவ்வாறு கேட்பார், நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டவுடன் பேதுரு, ஆம் ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, நான் உம்மை அன்பு செய்கின்றேன் என்பது நீர் அறியாத ஒன்றா என்று சொன்னவுடன் இயேசு கிறிஸ்து, என் ஆடுகளை பேணி வளர் என்று சொல்லிவிட்டு என்னை பின்தொடர் என்று குறிப்பிடுவார். பேதுருவும் மகிழ்ச்சியோடு இயேசுவை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பார். திரும்பி பார்த்த பொழுது இயேசுவின் அன்பு சீடரும் அவரை பின்தொடர்வதை கண்டு இவருக்கு என்ன நடக்கும் என்று இயேசுவை பார்த்து கேட்பார். அப்பொழுது இயேசு, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர் என்று மீண்டுமாக பேதுருவிடம் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுவார். இதில்தான் சற்று புரியாத புதிராக இருக்கின்றது. காலை 6 மணிக்கு வந்தவர்களுக்கும் சரி, மாலை 5 மணிக்கு வந்தவர்களுக்கும் சரி 1 தெனாரியம் தான் கொடுக்கிறார். அது எப்படி? அதை எப்படி புரிந்து கொள்வது? அன்பார்ந்த இறை மக்களே, ஒவ்வொருவரும் அவரவருக்கு தெரிந்த வகையிலே கடவுள் பணி புரிகின்றோம். சிலர் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபிக்கின்றோம். ஒரு சிலர் அன்றாடம் திருப்பலிக்கு செல்லுகின்றோம். மற்றும் சிலர் நாள்தோறும் ஜெபமாலை ஜெபிக்கிறோம். சிலர் நோன்பு இருக்கின்றோம். சிலர் முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்றோம். ஒரு சிலர் தூரத்தில் கோவில் கோபுரத்தை பார்த்து, இறைவா, கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு பிதாசுதன் போட்டி கொண்டு செல்லுகின்றோம். அன்பார்ந்த இறை மக்களே, மற்றும் சிலர் கடவுளை பற்றி எண்ணுவதே கிடையாது. கடவுள் எங்கிருக்கிறார் என்று தேடுவதே கிடையாது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 45வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம், கடவுள் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கின்றார் என்று. மேலுமாக நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கின்றார் என்று. நாம் ஏன் என்று கேட்க முடியுமா? நான் நல்லவனாக இருக்கின்றேன், ஏன் தீயவனுக்கு உனது கதிரவனை உதிக்க செய்கின்றீர் என்று கேட்க முடியுமா? ஏன் அவர்களுக்கு நேர்மையற்றோர் மீது மழை பெய்ய செய்கின்றீர் என்று கேட்க முடியுமா? கேட்க முடியாதல்லவா? இப்படி கடவுள் பணி செய்பவர்கள் உங்களை விட கடவுள் பணி செய்யாதவர்களுக்கும், கடவுளை பற்றி நினையாதவர்களுக்கும், கடவுள் யார் என்றே தெரியாதவர்களுக்கும், கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுக்கும் கடவுள் அவர்கள் மீது தனது அருளை, இரக்கத்தை, மன்னிப்பை, அன்பை வாரி வாரி வழங்குவதைக் கண்டு கடவுள் பணி புரிகின்ற நாம் அனைவருமே மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். கடவுள் அவர்களை அன்பு செய்கின்றார் என்பதைக் கண்டு மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இறை மக்களே, நாம் அனைவரும் கடவுளின் இரக்கத்தில் நனைவோமா, மகிழ்வோமா? ஆமென்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.